வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏ அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, மசால்ஜி அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாமதம் ஆகிட்டே இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அதிகபட்சமா வந்து ஒரு 3 தினங்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிரும். அப்டேட் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் வேக்கன்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது அன்அஃபிஷியலா வந்த நியூஸ் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, நெறைய பேரோட கட் ஆஃப் அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ரொம்ப தாமதம். அதாவது கிட்டத்தட்ட 1 இயர்க்கு பக்கம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ரொம்ப தாமதம் ஆனதுனால, ஸோ இந்த வேக்கன்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எலக்ஷன் வருது. அதுலயும் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025க்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து ஒரு குறையும். ஸோ 70லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 70க்கு கீழயே வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க கட் ஆஃபு. ஸோ எல்லா அதாவது சில மாவட்டங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாவட்டங்கள்ல வேக்கன்சி வந்து குறைவா இருக்கு. ஸோ அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அதிகப்படுத்துறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% வந்து கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்டோட இந்த காலி பணியிடங்கள் 2024லே வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து 2025க்கே வந்து போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, ஓஏ, மசால்ஜி ஸோ இந்த காலி பணியிடங்கள் ரிசல்ட் நெறைய பேர் அதாவது 90% வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வராது, வராது, வராது அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே வந்து குடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அதுக்கான பணிய ஸ்பீட் பண்றோம். அதாவது அ அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வந்து முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வராது அப்படின்லாம் கிடையாது. ஸோ எந்த ஒரு இது வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில அதிகபட்சமா ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ அப்படி 3 மாசத்துல முடிக்கலனா, அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி அதாவது உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இல்ல வந்து சில மாரி ஒரு இதெல்லாம் குடுக்குறது, அந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராம உதவியாளர்லயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முந்தா நேத்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு இதுலக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பதிவிட்டுக்கிறோம். ஸோ அந்த இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்த உடனே நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.